70 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் பக்கம் இருக்கிறாங்க. ஓட்டுரிமை குடுத்துட்டா அவங்க எல்லாருமே பாஜக ஏன் கொடுக்க போறோம்? அவன் கேட்கறான், நான் கேட்கறேன். மார்ச் 24ஆம் தேதி கொரோனா வந்துருச்சு, நான் இன்னைக்கு நைட்டுல இருந்து 8 மணில இருந்துட்டு கம்ப்ளீட் ஷட் டவுன் பேசினாரு பிரதமர் மோடி. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அது வரைக்கும் எல்லாமே மூடியாச்சு. அவன் என்ன தமிழ்நாட்டில் இருந்தானா? எங்க போனான்? அவன் மாநிலத்துக்கு போனான். ஏன்? அது அங்கே பூர்வீகம். இங்கே பணம் இல்லைன்னா வாழ முடியாது, வேலை இல்லைன்னா வாழ முடியாது. ஆனால் அங்கே போனால் அவனுக்கு சோறு இருக்குது. இதுதான் பூர்வீகம், தெரியுதா? அங்கே தான் அவனுக்கு உரிமை வேணும். அந்த மண்ணுக்கு அவன் போனான் கடைசி அடக்கலமாகி. அதான் முக்கியம். அதுக்கு யார் உதவுனா? இன்னைக்கு ஓட்டு கொடுன்னு சொல்லக்கூடிய பிஜேபிக்காரனா உதவுனா? இதே தமிழ்நாடு அரசு தான் அவனை வந்துட்டு இந்த குட்டியான 20 பேர் 10 பேரை சேர்த்து எடுத்துகிட்டு போய் விட்டு அவன் ட்ரெயினில் ஏறுற வரைக்கும் சோறு போட்ட மண் இது எடப்பாடி பழனிசாமி தான், இல்லைன்னு சொல்லலை. போட்டோம்ல, அவன் நம்மளை காதலிப்பான், நம்மளை நேசிப்பான், நம்ம மண்ணை தான் விரும்புவான். ஆனால் அவன் நிறைய ஆகிட்டவன என்ன செய்வான்? மார்வாடி ஆகிடுவான், குஜராத்தி ஆகிடுவான். புரியுதா? அது ஆபத்தானது. இப்போ இவன் சொத்தை இங்கே இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறான். அவன் ராஜஸ்தானில் எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறான்னு போய் பாருங்க. அரண்மனையே இருக்கு. அதனால தான் சொல்ல வரேன், பிச்சைக்கார பையில அங்கங்கே அப்படி அப்படியே வச்சு விட்டுருணும்.